வருந்துவதற்கு வாய்ப்பும் இடமும் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் வருந்துவதற்கு கடவுள் நேரத்தை வகுத்து விடுவான். செய்த தவறை மீண்டும் செய்யாதிருங்கள். வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை விட எந்த நோக்கத்தில் செய்கிறீர்கள் என்பதுதான் கர்ம வினையை உருவாக்குகிறது. கர்மா என்றால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள்தான் உருவாக்குகிறீர்கள் என்று அர்த்தம். பழிவாங்க உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்களை காயப்படுத்தியவர்கள் இறுதியில் தங்கள் கர்மாவை எதிர்கொள்வார்கள். உங்களை புரிந்து கொள்ளும் தன்மையில் பழைய நினைவுகளின் நிழல் இருந்தால் அதுதான் கர்மா. உங்கள் பழைய நினைவுகளோ உங்கள் முன் முடிவுகளின் அடிப்படையும் கூட. நீங்கள் என்ன செய்தாலும் இதை கவனியுங்கள். அது உங்களை பற்றியது மட்டும்தானா அல்லது அனைவர் நல்வாழ்வுக்கும் ஆனதா? நல்ல கர்ம வினையா கெட்ட கர்ம வினையா என்ற குழப்பத்திற்கு இது முற்றுப்புள்ளி வைக்கும். நீங்கள் பொருள் நிலையில் எந்த விதமான செயல் செய்தாலும் அதை நீங்கள் ஈடுபாட்டுடனும் மகிழ்ச்சியுடனும் செய்தால் நீங்கள் ஒரு கர்மயோகி. கர்மா என்றால் உச்சபட்ச பொறுப்பு. உங்கள் மரபு வழி பண்புகளுக்கும் நீங்கள் பொறுப்பேற்கிறீர்கள். கர்மா யாதெனில் செய்த தானம், கொடுத்த மரியாதை, செய்த துரோகம் கண்டிப்பாக ஒரு நாள் நம்மை தேடி வந்து நாம் என்ன செய்தோமோ அதை விட சிறப்பாக செய்துவிட்டு போகும். கர்ம வினை என்பது குறிப்பிட்ட சில சுபபாவங்கள் மூலம் இயங்குகிறது. அதனால் சற்று விழிப்புணர்வும் கவனமும் கொண்டு அதனை உங்களால் திசை மாற்ற முடியும். எதுவுமே இங்கு தற்செயலாய் நிகழ்வதில்லை. பொருள் உலகம் முழுவதுமே காரண காரியத்திற்கு இடையேதான் இயங்குகிறது. கர்மாவின் 9 விதிகள். முதல் விதி, இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வந்து சேரும். இரண்டாவது விதி, வாழ்வில் எதுவும் அதுவாக நடப்பதில்லை. நமக்கு தேவையான நாம் தான் நடத்தி செல்ல வேண்டும். மூன்றாவது விதி, சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும். நான்காவது விதி, நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கையும் நம்மை பின்பற்றி மாறும். ஐந்தாவது விதி, நம் வாழ்வில் நிகழ்பவற்றிற்கு நாமே பொறுப்பு என்று உணர வேண்டும். ஆறாவது விதி, நேற்று இன்று நாளை என இவை மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதே. ஏழாவது விதி, ஒரு சமயத்தில் இருவேறு விஷயங்களை சிந்திக்க முடியாது. எட்டாவது விதி, நம் நடத்தை நமது சிந்தனையும் செயலையும் பிரதிபலிக்க வேண்டும். ஒன்பதாவது விதி, நம்முடைய முன்காலத்தையே நாம் பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய நிகழ்காலம் நம்மை விட்டு போய்விடும். உண்மையில் நீங்கள் தியான நிலையை அடையும் போது நீங்கள் கர்ம வினையின் எல்லைக்கு அப்பால் இருப்பீர்கள். கர்மா என்பது டேப் ரெக்கார்டரில் இருந்து மீண்டும் மீண்டும் ஒளிபரப்பாகும் பழைய ஒளிப்பதிவுகள் போன்றது. யோகா என்றால் வாழ்க்கை திரும்ப ஒளிபரப்பாவது மட்டுமல்ல, ஒரு ஆழமான சாத்தியம் மற்றும் அனுபவமாகவும் கூட ஆவது. இன்று நீங்கள் சிரித்துக்கொண்டே பிறரை நித்தித்தும் திகழ்ந்தும் பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அதுவே ஒரு நாள் உங்கள் மீது வட்டியும் முதலுமாக திரும்ப வரும். கர்மா, நீ போடுகின்ற வேடங்களும் நாடகங்களும் திரும்பி வந்து கொண்டிருக்கிறது. தெரியாமல் செய்தாலும் சரி, அறியாமல் செய்தாலும் சரி, அது தவறோ இல்லை சரியோ, ஒரு நாள் நிச்சயம் திரும்பி வரும். திருந்துவதற்கு வாய்ப்பும் இடமும் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் வருந்துவதற்கு கடவுள் நேரத்தை வகுத்து விடுவான். செய்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள். உன்னுடன் கடைசி வரை வருவது நீ செய்த பாவம் புண்ணியம்தான். நீ கடவுளை கும்பிட்டாலும் உன் கர்ம வினைகளை அனுபவித்தே தீர வேண்டும். ஒருவரை கஷ்டப்படுத்துவதற்கு முன் சிந்தியுங்கள். இன்று எனக்கு, நாளை உனக்கு, அவ்வளவுதான் கர்மா. கர்மா என்பது நிச்சயமான ஒன்று. நீங்கள் யாருக்கு எதை செய்தாலும் அது இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கும். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. தெரிந்தே தவறு செய்தவர்களிடம் நியாயம் கேட்காதே. அவர்கள் செய்த தவறுகளை நியாயப்படுத்த பல பதில்களை வைத்திருப்பார்கள். யார் மனதையும் புண்படுத்தி விடாதீர்கள். ஒருவேளை அதுவே உங்கள் கடைசி சந்திப்பாக இருக்கலாம். கர்மா, நீ அடுத்தவனை அழிக்க நினைத்தால் உன்னை அழிக்க கர்மா ஒருவரையும் விடாது. உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் நீங்கள் உடல், மனம், உணர்வு, சக்தி நிலைகளில் ஏதோ ஒன்றை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு விதமான நினைவை உங்களுக்குள் ஏற்படுத்துகிறது. இதனையே கர்மா என்கிறோம். நீ செய்ததை விட உனக்கு சிறப்பாக நடந்தே தீரும். யாரையும் பழிவாங்க நினைக்காதே. உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை அடைந்தே தீருவார். நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உன் கண் முன்னே நிகழும். கர்ம வினை என்பது உங்கள் செயலில் இல்லை,
உங்கள் நோக்கத்தில்தான் உள்ளது. செயலை செய்வதற்கு மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு. பலனில் ஒருபோதும் இல்லை. பலன் என்பது இல்லவே இல்லை என்றே எண்ணிக்கொள். பலனின் மீது ஆசை கூட வைக்காதே. செயல் செய்வதில் நம்பிக்கையின்மையும் இருக்கக்கூடாது. மனிதன் ஏமாற்றிவிட்டான் என்று கவலை வேண்டாம். ஒன்று நினைவில் வைத்துக்கொள், காலச்சக்கரம் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. யாரும் தப்பிக்கவே முடியாது. யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலை ஏன்? யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள். அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை. உன்னோடுதான் நான் இருக்கிறேன். அது போதாதா? எதிர்பார்ப்புகள் சில நேரங்களில் ஏமாற்றத்தையே தரும். கடமையை செய். பலனை எதிர்பாராமல் இருப்பதே அநேக அற்புதங்களுக்கு வழிவகுத்திடும். நடப்பவை உனது நன்மைக்கு என்று எப்பொழுது நீ உணர்கின்றாயோ அப்பொழுது உனது இந்த வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக தோன்றும். உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தும்படி நடந்து கொள்ளாதே. அந்த கண்ணீர் துளிகள் பாவத்தின் கணக்கில் சேர்ந்துவிடும். கடவுளுக்கு பயப்பட தேவையில்லை. கர்ம வினைகளுக்கு பயப்படுங்கள். ஏனென்றால் கடவுள் மன்னித்து விடுவார். கர்ம வினைகள் உங்களை திரும்பி வந்தே சேரும். மறவாதீர்கள். ஏமாற்றிவிட்டோம், சந்தோஷமாக வாழலாம் என்று மட்டும் நினைக்காதீர்கள். உங்களுக்கு அந்த நிலைமை வரும். வாழ்க்கை ஒரு வட்டம். நாம் வாழ்க்கையில் செய்த புண்ணியம் கூட சிரமப்படும் நேரங்களில் நமக்கு பலனளிக்காமல் போகலாம். ஆனால் பிறருக்கு செய்த பாவத்தின் பலனை 3வது தலைமுறை வரை அனுபவித்தே ஆக வேண்டும். எனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை. நாம் செய்யும் தவறின் பலன் நம்மை வந்தடையத்தான் செய்யும். அப்புறம் ஏன் கடவுள் என்ன மட்டும் ரொம்ப சோதிக்கிறார்னு யோசிக்கிறது. கர்மா. தனிமையில் இருப்பவனை பைத்தியம் என்று சொன்ன உலகம்தான் இன்று தனிமையில் இருப்பதையே வைத்தியம் என்கிறது. பிறப்பு மற்றும் இறப்புக்கு கர்மாவே மூல காரணம். இவை துன்பத்தின் மூலமாக கூறப்படுகின்றன. தாங்கள் சொந்த கர்மாவின் விளைவிலிருந்து யாரும் தப்பவே முடியாது. தெரிந்தே நீ செய்த தவறு, தெரியாமல் நீ செய்த நன்மை, இரண்டும் உன்னோடு கடைசி வரை வரும். ஒன்று அழிக்கும், ஒன்று காக்கும். கர்மா என்பது அனுபவம் மற்றும் அனுபவம் நினைவகத்தை உருவாக்குகிறது. நினைவகம் கற்பனையும் விருப்பத்தையும் உருவாக்குகிறது. ஆசை மீண்டும் கர்மாவை உருவாக்குகிறது. கர்ம நியதி. நல்ல கர்மா, நல்ல காரியங்கள் செய்வதன் காரணமாக நல்ல விளைவுகள் வந்து சேரும். தீய கர்மா, தீய காரியங்கள் செய்வதன் காரணமாக தீய விளைவுகள் வந்து சேரும். நல்லதையே நினைப்போம், நல்லதையே பேசுவோம், நல்லதையே செய்வோம், நல்லதே நடக்கும். கோவிலுக்கு சென்றுதான் புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்பதில்லை. யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருந்தாலே நீங்கள் கோவில் சென்றதற்கு சமம்தான். கடவுள் கை கொடுப்பதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அவரவர் செய்த புண்ணியங்களே கை கொடுக்கின்றன, செய்த பாவங்களே கைவிடுகின்றன. கர்மாவின் வினைக்கு கடவுள் சாட்சி மட்டுமே. ஆகாயத்திற்கு சென்றாலும் நடுக்கடலுக்கு சென்றாலும் மலையின் இடுக்கில் மறைந்து கொண்டாலும் எங்கு சென்று ஒளிந்து கொண்டாலும் தீய செயலை செய்தவர் அதன் விளைவுக்கு தப்பவே முடியாது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் செய்யும் நன்மை தீமைகள் அனைத்தும் காலம் குறித்து வைத்துக் கொள்ளும். காலம் நேரம் வரும்போது அதையே உங்களுக்கு திருப்பித் தரும். உங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் எத்தகைய கர்ம வினைகளை செய்திருந்தாலும் இந்த கணத்தின் கர்ம வினை என்பது உங்கள் கைகளில்தான் உள்ளது. நீ குற்றம் செய்யும் போது கடவுள் உன்னை பார்க்கிறார். தண்டனை பெறும்போது கடவுளை நீ பார்க்கிறாய். நீ அடுத்தவனை அழிக்க நினைத்தால் உன்னை அழிக்க ஒருவன் வந்து கொண்டிரு. கர்மா என்றால் உங்கள் வாழ்க்கையை நீங்களே உருவாக்குகிறீர்கள். கர்ம வினையின் குவியல் வரமாகவும் இருக்கலாம், பாரமாகவும் இருக்கலாம். தேர்வு உங்களிடத்தில். கர்மா உங்களை உயிர் வாழ வைக்கிறது. அதுவே உங்களை கட்டுண்டு கிடக்கவும் செய்கிறது. நீங்கள் சரியாக கையாண்டால் கர்மா உங்கள் முக்திக்கு பலியாகி விடுகிறது. புதிதாக மீண்டும் மீண்டும் கர்ம பதிவுகளின் பசையை சேர்த்து கொண்டே சென்றால்தான் பழைய கர்ம பதிவுகள் உங்கள் மீது ஒட்டிக்கொள்ளும். வாழ்வின் நிலையாமை பற்றி ஒரு கணம் சிந்தித்தாலே போதும், தான் என்ற ஆணவம் அழிந்து போகும். வாழ்க்கை ஒரு வட்டம். இன்று நீ பிறருக்கு செய்வதை நாளை பிறர் உனக்கு அதையே செய்வார்கள். இதுவே உண்மை. யாரிடமும் உங்களுக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதீர்கள். ஏனென்றால் அவர்களிடம் இருப்பது அவர்களுக்கான நியாயம் மட்டுமே. உன்னை கோபப்படுத்துவது ஒருவனுக்கு இன்பத்தை தருவதாக இருந்தால் பதிலுக்கு நீ கோபப்படாமல் இருப்பது உனது இன்பமாக இருக்கட்டும்.